அதனால நல்ல மனுஷங்கள்ட்ட இருந்தோம், கெட்ட மனுஷங்கள்ட்ட இருந்தோம். நாம நல்ல விஷயங்களை மட்டும் கத்துக்கணும், எடுத்துக்கணும். காரணம், நல்ல மனிதர்களும் கெட்ட மனிதர்களும் கலந்தேதான் வாழ்வார்கள். நாமளும் அவர்களுடன் தான் வாழ்ந்தாக வேண்டும். இதுதான் இயற்கையின் நியதி, கடவுளின் விருப்பம். அறிவாற்றலும் எதையும் கூர்ந்து கவனித்து பயன்படுத்தி வாழ்வில் பல வெற்றிகளை குவிக்கும் எனது அன்பிற்குரிய தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பிரபஞ்சத்தில் கிரகங்களின் நகர்வுகள், அதனால் ஏற்படும் நன்மை தீமைகள் வார வாரம் மைனா ஜோதிடம் சேனலில் உண்மையை மட்டும் போலித்தனமான அலங்காரமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் உள்ளது உள்ளபடி நான் சொல்லி வருகின்றேன். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படவும், நல்ல கிரக அமைப்புகள் வரும் பொழுது அதை பயன்படுத்தி வாழ்க்கை முன்னேற்றம் அடையவும் நிச்சயம் பயன்படும். அதனால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த வாரத்துல எந்தெந்த கிரகம் சாதகமாக வந்திருக்கு அப்படின்னா, சூரியன் வந்திருக்கு, குரு பகவான் வந்திருக்கிறாரு, சனீஸ்வரன், ராகு, கேது, சந்திரன், இந்த 6 கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இந்த வாரத்துல நகர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றார்கள். சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 3 கிரகம் சாதகம் இல்லாம காலதாமதம், தோல்வி, நஷ்டம், விரயம், கெட்ட நண்பர்கள், இதையெல்லாம் திசையெல்லாம் தர வேண்டிய இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காங்க. இந்த சூரியன், குரு, சனீஸ்வரன், ராகு, கேது இவங்கெல்லாம் உங்களுடைய அறிவாற்றல உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஞானத்தை, அறிவை வெளியே கொண்டு வரும் வாரமாக இந்த வாரம் வந்தது. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள் இருக்கும் பவர், ஒரு வில் பவர், இதை இந்த கிரகங்கள் சூழ்நிலைகளை அமைத்து தந்து அந்த சூழ்நிலைகள் மூலமாக உள்ளிருந்து வெளியே கொண்டு வரும். உங்களுடைய விதியின் போக்கை, அது போகும் வழியை மாற்றி புதியதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். வாரத்தில் அதிகமாக இருக்கும் படிப்பு, ஆராய்ச்சி அதிகரிக்கும். திருமணமான நண்பர்கள் 2வது குழந்தை இருந்தால் அந்த 2வது குழந்தையின் அறிவாற்றலை பார்த்துட்டு அப்படி ஒரு பெருமையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெறுவீர்கள். திருமணமான சகோதர சகோதரிகளுக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்திருப்பதனால, 4ஆம் இடத்துல சனீஸ்வரன் சுகஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருப்பதனால இந்த தாம்பத்திய சுகம், கணவன் மனைவி நிச்சயம் மன வருத்தத்தை, போராட்டத்தை, தடைய தந்துதான் தீரும். பம்பு வழக்கு தகராற வளர்த்துனீங்க அப்படின்னா அடுத்து வருகின்ற 2.5 வருடங்களுக்கு இது தொடர்ச்சியா அதிகமா போயிட்டு இருக்கும். அனுசரிச்சும் விட்டு கொடுத்தும் போனீங்க அப்படின்னா அவ்வப்போது தேவையான நேரத்துல கணவன் மனைவி அன்பும் ஆதரவும் கிடைச்சிடும். அதுப்பா அல்லது அம்மாவுக்கு ராகும் சனீஸ்வரனும் வலது பக்கத்துல ஏதாவது ஒரு தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வைத்திய செலவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, உயிர் உடம்புக்கு ஆபத்து. நேரம், கட்டுமானம், கட்டடம், இதுல எதையாவது ஒண்ணுல சரி பண்ணிக்கிட்டு, செலவு பண்ணிக்கிட்டு, விடயம் பண்ணிக்கிட்டு இருந்தே ஆகணும். அடுத்த 2 வருஷத்துக்கு வாடகை வீட்டுல இருக்கிற நண்பர்கள் குடியிருக்கிற வீட்டை தயவு செய்து மாத்திக்கிங்க, வேற நல்ல வீட்டுக்கு போங்க. காரணம், சனி மூல பக்கம், வாயு மூல பக்கம் பிரச்சனையா இருக்கும், ஒழுகும், சிக்கலா இருக்கும். வீடு ராசி இல்லை, எப்ப சனி வந்து உக்காந்துச்சோ அப்பயே வீட்டை மாத்திருக்கணும். மாற்ற முடியாதவங்க இந்த வாரத்துல முயற்சி எடுங்க, நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தெற்கு திசையில, மேற்கு திசையில
ஒரு வீடு அமையும், நல்ல வீடா அமையும். அடுக்குமாடி குடியிருப்புல கிழக்கு பார்த்து இல்லைன்னா மேற்கு பார்த்த வீடு அமையும். அமைஞ்சா சந்தோஷமா போய் இருங்க, நிச்சயம் வளர்ச்சி பெறுவீங்க. உங்களுடைய கூட்டாளிகள், சிநேகக்காரர்கள், நண்பர்கள் விஷயத்துல அவர்களிடம் உங்களுடைய தவறான அல்லது வேற ஏதோ உங்களை அறியாம சில தவறுகளை செய்வீர்கள். ஒரு தீய தப்பான கூட்டாளியாக இருந்தா உங்ககிட்ட வாக்குவாதம் செய்து தகராறு பண்ணி விட்டு விலகி போவார்கள். ஒரு நல்ல உங்க வளர்ச்சியில உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம், ஒரு நம்பிக்கை, நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல நண்பராக இருந்தார் சத்தம் இல்லாமல் உங்களை விட்டு விலகி போய் விடுவார். மீண்டும் அவரிடம் நட்போ சிநேகமோ உங்களால் வைத்துக் கொள்ள முடியாது. மாதிரி நண்பர்களை வாழ்நாள் பூராம் இழந்து விடாதீர்கள். துன்பத்திற்கு யாரும் தேவையில்லை, ஆனால் துன்பப்படும் போது மனசும் உடம்பும் கேட்காது, தாங்காது. அந்த நேரத்துல சரியான ஒரு வழிகாட்டி தேவை. அந்த மாதிரி வழிகாட்டுற நண்பர்களை இந்த காலத்தில் இழந்து விடாதீர்கள். குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, 3ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்தில் சனீஸ்வரனும் அமர்வதால் தவறான தீய நண்பர்களை உருவாக்கி கொண்டு அவர்கள் உண்மையை வைத்துக் கொண்டு அதில் பாதியை மட்டும் எடுத்து பாதி உண்மையையும் மீதியில் பொய்யையும் கலந்து உங்களுக்கு தகவலாக செய்திகளாக தரும் பொழுது நீங்கள் அதை நம்பி அந்த வழியில் சென்று பாதியிலேயே மாட்டிக்கொண்டு அடுத்தது என்ன என்றே தெரியாமல் வீழ்ச்சியும் தோல்வியும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதனால் போலித்தனமான பொய்யான நண்பர்களை விட்டு விலகி வாருங்கள். மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 3 நாளும் சிறப்பான நல்ல நாளா வந்திருக்கு. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 4ஆம் தேதி இந்த 3 தேதி சரியில்லை, நாள் சரியில்லை. பூராட நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் மிக 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 சிறப்பான நாட்களாக வந்துள்ளது. 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாளும் நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி வரும். உத்தராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாள் மிக 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 சிறப்பான நாள். 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 3 நாளும் சரியில்லை. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எதையாவது எதிலாவது ஆராய்ச்சி செய்தாவது படிச்சாவது கத்துக்கிட்டாவது புதுசா எதையாவது செஞ்சாகணும். உத்தியோகம், தொழில், அதுல எதையாவது புகுத்தணும், தன்னுடைய விதியை மாத்திக்கணும் அப்படிங்கிற தீவிரமான ஆராய்ச்சியிலையும் யோசனையிலையும் இருக்கிற வாரமாக இந்த வாரம் வந்துள்ளது. முயற்சி செய்யுங்க, வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம்.